Hi guys. It's me like welcome to Concepts of A2K Neat Tamil. இன்னைக்கு நாம 90 days crash course பார்க்கிறது என்னன்னா டே 18. இந்த டே 18 நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோன்னா என்னது நியூட்டனின் இயக்க விதிகளுடைய பகுதி 5. சரியா? இந்த இதோடைய சரி இந்த பகுதி அதாவது பார்ட் 5 நம்ம என்ன பண்ணுவோம், நியூட்டனின் இயக்க விதிகளை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வட்ட இயக்கம் பத்தி பார்ப்போம். அது வட்ட இயக்கத்துக்கு அடுத்து நம்ம பார்ப்போம். ஓகே, வட்ட இயக்கம் முடிச்சுட்டு என்னது ஒர்க் எனர்ஜி பவர், அதாவது என்னது வேலை ஆற்றல் திறன். சரியா? வேலை ஆற்றல் திறனை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். ஓகே சரி, ஓகேப்பா. இன்னைக்கு இந்த இதில் நம்ம பார்க்க ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா தொடுவிசை அல்லது மற்றும் உராய்வு கோணம் சொல்லுவாங்க. என்னது தொடுவிசை மற்றும் உராய்வு கோணம் சொல்லுவாங்க. சரியா? சொல்யூஷன் புரியுதா? தொடுவிசை அல்லது என்னன்னு சொல்லுவாங்க உராய்வு கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இங்க பாரு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது என்னது, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எம் நிறை கொண்ட ஒரு பொருள். சரியா? இந்த எம் நிறை கொண்ட ஒரு பொருளுக்கு இங்க பாரு இந்த இடத்துல என்ன இருக்கும், ஓகே இந்த இடத்துல என்ன இருக்கும், என்னுடைய எம்ஜி இருக்குமா? அப்ப மேல என்ன இருக்குது, என்னுடைய செங்குத்து விசை என்ன இருக்குமா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது இந்த பக்கம் நவருதுன்னு வச்சுக்கேன். இது வந்து என்னது இந்த பக்கம் நவந்துட்டு போகுது அப்படின்னா இதோடைய உராய்வு விசை அப்படின்றது எனக்கு எந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்குமா? இதோடைய உராய்வு விசை அப்படின்றது எனக்கு எங்க இருக்கும், இந்த பகுதியில இருக்குமா? இந்த பக்கம் நவந்துட்டு போனா இதோட உராய்வு விசை அப்படின்றது இருக்கும், இங்க இருக்குமா? சரியா? அப்போ நான் என்ன பண்றேன்னு பாத்துக்கோ, இது இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து பார்த்தோன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு ரிசல்டன்ட் எடுக்கிறேன். இதுக்கு என்னது இந்த ரெண்டு கோணத்துக்குமே இந்த உராய்வு விசைக்கும் என்னோட தொடு விசைக்கும் இடையில நான் என்ன பண்றேன், என்னுடைய ஒட்டுமொத்த எண் மதிப்பை நான் எடுக்கிறேன். சரியா? அப்ப இந்த ஒட்டுமொத்த எண் மதிப்புன்றது என்னவா இருக்கும், இது எஃப் லிமிட். சரியா? இது என்னது என்ன சொல்றது, இது வந்து பார்த்தா உராய்வு கோணமா உராய்வு விசை அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப இங்க இருக்கிறது என்னவா இருக்கும், இங்க இருக்கிறது என்னப்பா, இது என்னோட தொடு விசை. சரியா? அப்போ இந்த இதுக்கும் இங்க பாரு இந்த ஒட்டுமொத்த எண் மதிப்புக்கும் என்னோட தொடு விசைக்கும் இடையில ஒரு கோணம் இருக்கா, அந்த கோணத்தை தான் நான் என்ன சொல்லுவேன், உராய்வு கோணம் சொல்லுவேன். அந்த கோணத்தை தான் நான் சொல்லுவேன் உராய்வு கோணம் சொல்லுவேன். உராய்வு கோணத்தை எப்படி குறிப்பாங்க அப்படின்னா, உராய்வு கோணத்தை எப்படி குறிப்பாங்க அப்படின்னா லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாங்க. உராய்வு கோணத்தை எப்படி குறிப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்னன்னு குறிப்பாங்க, லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? சொல்யூஷன் புரியுதா? அப்ப இங்க ஆறுன்னு சொல்றது இல்லையா, ஆறு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்னது, என்னுடைய ஒட்டுமொத்த எண் மதிப்பு. என்னுடைய ஒட்டுமொத்த எண் மதிப்பு என்னது, ஒட்டுமொத்த உராய்வு தொடு விசையின் எண் மதிப்பு. ஒட்டுமொத்த தொடு விசையின் எண் மதிப்பு என்னது, தொடு விசையின் எண் மதிப்பு. சரியா? ஓகேப்பா. அதுக்கடுத்து லாம்டான்றது என்ன அப்படின்னு பார்த்தா, லாம்டா அப்படின்றது என்னன்னா உராய்வு கோணம் சொல்லுவோம். லாம்டா அப்படின்றது என்னது, உராய்வு கோணம் சொல்லலாமா? சொல்ற விஷயம் புரியுதா? உராய்வு கோணம் சொல்லலாம். சரியா? இப்ப நான் இது இருக்கு இல்லையா, இதுக்கும் நான் என்ன பண்ண டேன் தீட்டா எடுக்க போறேன். என்னது இந்த இடத்துல வந்து போனா நான் ஏதோ ஒண்ணு கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? டேன் தீட்டா நான் என்ன பண்ண போறேன், எடுக்க போறேன். ஓகே, அப்ப டேன் தீட்டா சம், அதாவது இந்த கோணத்தை என்னது லாம்டான்னு சொல்லுவோமா, உராய்வு கோணம் லாம்டான்னு சொல்லுவோமா? அப்போ டேன் லாம்டா சமம் என்னது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கமா, இது தீட்டானா இந்த தீட்டாவுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறது என்னது இந்த பக்கம் இருக்குதா? சரியா? அப்ப இது எதுக்கு சமமா இருக்கு பாரு, உராய்வு கோணத்துக்கு சமமா இருக்கா? அப்போ உராய்வு திசைக்கு சமமா இருக்கு. அப்ப நான் இதை மியூ எஸ் என்னு சொல்லலாமா? டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் என்னது நார்மல் ஃபோர்ஸா, அதாவது என்ன செங்குத்து விசையா? அப்ப என்னது tan லாம்டா சமம் என்னது மியூ எஸ் அப்படின்னு சொல்லலாமா? tan லாம்டா சமம் என்ன சொல்லலாம், மியூ எஸ் அப்படின்னு சொல்லலாமா? புரியுதா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப உராய்வு கோணம் என்பது என்ன அப்படின்னா, உராய்வு கோணம் tan தீட்டா என்பது ஒண்ணும் இல்ல, என்னுடைய என்னது நிலை உராய்வு குணகம். நிலை உராய்வு குணகத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நிலை உராய்வு குணகம் இல்லையா, உராய்வு குணகத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் உராய்வு கோணம் அப்படின்னு சொல்லுவோம். சொல்ற புரியுதா? உராய்வு குணகம். ஓகேப்பா. அதுக்கடுத்தது வலுவழுப்பான சாய்தளத்தில் இயக்கம். வலுவழுப்பான சாய்தளத்துல நடக்கக்கூடிய இயக்கம். சரியா? இதுல எப்படி இயக்கம் நடைபெறுன்னு பார்த்தோன்னா இங்க பாரு, இதுக்கு கீழே என்ன செயல்படும், இதுக்கு நேரம் அதாவது புவியின் மையத்துல என்ன செயல்படும், எம்ஜி செயல்படுமா? அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் காம்பனன்ட், அதாவது கிடைமட்ட இந்த பக்கத்துல ஒண்ணு இருக்கும், தென் அப்படியே வந்தோம்னா இந்த பக்கம் ஒண்ணு இருக்குமா? ஆமாவா? அப்ப இது என்னதுப்பா, எம்ஜி சைன் தீட்டாவா? இது எனக்கு என்ன இருக்கு, எம்ஜி சைன் தீட்டா இருக்கும். அப்ப இது கீழே செயல்படக்கூடியது என்னது, எம்ஜி காஸ் தீட்டாவா? கீழே செயல்படக்கூடியது என்னது, எம்ஜி காஸ் தீட்டாவா? ஓகே, அப்ப இந்த கோணம் இருக்குல்ல, இந்த கோணம் என்னது, இது வந்து தீட்டா, இது என்னது கோணம் தீட்டா. சொல்யூஷன் புரியுதா? அப்ப இதோடைய முடுக்கம் என்பது எனக்கு எதுக்கு சமமா இருக்கும், அப்ப இதோடைய முடுக்கம் என்பது அப்போ இந்த மாதிரி வலுவழுப்பான சாய்தளத்தில் நடக்கக்கூடிய இயக்கத்தினுடைய முடுக்கம் என்பது எனக்கு எதுக்கு சமமா இருக்கும் என்பதுனா ஜி சைன் தீட்டாவுக்கு என்னுடைய முடுக்கமானது சமமா இருக்கும். ஜி சைன் தீட்டாவுக்கு என்னுடைய முடுக்கமானது சமமா இருக்கும். எப்படின்னு பாரு, இங்க தானே போகுது, அப்ப சாய்தளம்னா இந்த பக்கம் தான் வரும். ஆமாவா? சாய்தளம்னா என்னது அப்படியே கீழே இறங்கிட்டு வருமா? அப்ப என்னது விசை இசி போட்டு என்னது
mg sin தீட்டான்னு வருமா, mg sin தீட்டாவா. அப்ப இதை வந்து பாருங்க இது பண்ணலாமா, மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் கூட ஒப்பிடலாமா, ma கூட ஒப்பிட்டோம்னா ஏன்றது என்னது g sin தீட்டா தான் என்னுடைய a. அப்ப முடுக்கம் என்னது g sin தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? ஓகே. அப்ப இதனுடைய நேரம் என்ன வரும், அப்ப இதோடைய இது வந்து பண்ணா தரையை அடையே எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம். அப்ப என்னது அந்த m நிறையானது இந்த பக்கம் திருப்பிக்கிறேன். சரியா? m நிறையானது தரையை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம். என்னது எடுத்துக்கொள்ளும் நேரம். ஓகேவா? சரிப்பா. இப்போ நமக்கு தெரியும் புவியீர்ப்பு, அதாவது புவியினால் ஏற்படக்கூடிய அந்த என்ன சொல்றது மோஷன் அண்டர் கிராவிட்டி, புவியீர்ப்பினால் ஏற்படக்கூடிய இயக்கத்துல வந்து பார்த்தோம்னா நேரத்துக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோமா. என்ன ஃபார்முலா பார்த்தோம், 2hgன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா பார்த்தோமா. ஆமா தானே. எங்க அதே தான், வேற ஒன்றும் இல்லை. t = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, இந்த ஹச்சுக்கு பதில் s போட்டுக்கிறேன், இந்த ஜிக்கு பதில் என்ன போட்டுக்கோம்னா g sin தீட்டான்னு போட்டுக்கிறேன். இதுதான் என்னது என்னோட ஃபார்முலா. g sin தீட்டா அப்படின்றது தான் என்னது என்னோட ஃபார்முலா. ஓகே. இதுதான் என்னது என்னுடைய தரையை அடைய எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம். ஓகே. அப்ப இதோட திசை வேகம் என்னவா இருக்கும், எனக்கு தெரியும் ஃபார்முலா தெரியும். அது v = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh தெரியும். ஆமாவா? சாரி, டேப்லெட் போட்டதுனால. ஓகே. v என்னன்னு தெரியும், 2gh நம்மளுக்கு தெரியும். ஓகே. அப்ப என்னது v = 2 இன்ட்டு ஜிக்கு பதில் என்ன போடுறேன், g sin தீட்டா hன்னு சொல்லிட்டு போடுறேன். இதுதான் வந்து என்னுடைய திசை வேகத்தோட ஃபார்முலா. இதுதான் என்னது என்னுடைய திசை வேகத்தோட ஃபார்முலா. சரியா? இது வந்து என்னது ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஓகே. புரியுதா? ஓகே. கிளியரா? ஓகேப்பா. ஓகே. சரியா? அதுக்கு அடுத்தது பாரு, சொலசொலப்பான சாய்தளம் மற்றும் சறுக்கு கோணம். சொலசொலப்பான சாய்தளத்துல நடைபெறக்கூடிய இயக்கம், அதில் ஏற்படக்கூடிய சறுக்கு கோணம். சரியா? இங்க சறுக்கு கோணம் அப்படின்றது என்ன, என்னன்னா இங்க பாரு என் கையில வந்து பார்த்தா ஒரு பிசிக்ஸ் புக் வச்சிருக்கேன், 11th ஸ்டேட் போர்ட் புக், தமிழ் மீடியம் புக். ஓகே. ஏன்னா இதை பார்த்து தான் நான் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவேன். சரியா? இப்போ இங்க இருந்து என்ன பண்றேன், ஒரு நிறைய நான் எடுத்துக்கிறேன்ப்பா. ஓகே. இப்போ இது மேல வந்து பாத்தீங்கன்னா உராய்வு விசை காரணமா இது என்ன பண்ணுது, இது இப்படி நிக்குது. சரியா? உராய்வு விசை காரணமா என்ன பண்ணுது, இது இப்படி நிக்குது. ஓகே. இதை நான் என்ன பண்றேன், கொஞ்சம் கொஞ்சமா சாய்ச்சிட்டு வரேன். இதை என்ன பண்றேன், கொஞ்சம் கொஞ்சமா சாய்ச்சிட்டு வரேன். சரியா? அப்போ ஒரு பர்டிகுலர் கோணத்துல, அதாவது ஒரு குறிப்பிட்ட கோணத்துல என்ன பண்ணுது, இந்த பொருளானது சறுக்கிட்டு வருதா. அப்போ எந்த கோணத்துல பொருளானது சறுக்கி கொண்டு வருகிறதோ அந்த கோணத்தை தான் நான் என்னன்னு சொல்லுவேன், சறுக்கு கோணம் அப்படின்னு சொல்லுவேன். புரியுதா? ஓகே. அது இங்க பாரு, இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நவுத்துறேன். அப்ப இந்த ஒரு பர்டிகுலர் கோணத்துல ஆயிடுச்சு சறுக்கிட்டு வருது. அப்ப இந்த கோணம் தான் என்னது, என்னுடைய சறுக்கு கோணம் சொல்லுவேன். புரிஞ்சா? ஓகே. அப்போ என்னது, என்ன எழுதலாம் பாரு, என்ன எழுதலாம், எந்த கோணத்தில் பொருளானது சறுக்கி கொண்டு வருகிறதோ, சறுக்கி கொண்டு வருகிறதோ, சுருக்கி எழுதிட்டேனா சூப்பர்வா, சறுக்கி கொண்டு வருகிறதோ அந்த கோணம் சறுக்கு கோணம் எனப்படும். அந்த கோணம் என்ன கோணம் சொல்லுவாங்க, சறுக்கு கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சறுக்கு கோணத்தை குறிக்கக்கூடிய சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சறுக்கு கோணத்தை குறிக்கக்கூடிய சிம்பிள் வந்து பார்த்தோன்னா ஆல்பா. சரியா? சறுக்கு கோணத்தை குறிக்கக்கூடிய சிம்பிள் என்னது, ஆல்பா. சொல்யூஷன் புரியுதா? ஓகே. அப்போ இதுக்கு நம்ம இது எடுத்தோம்னா என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து பண்ண என்ன ஆகும், mg cos θ செயல்படுமா, கலர் மாத்திக்கலாம், mg cos θ செயல்படுமா. ஆமா தானே. அப்புறமா என்னது, இந்த திசையில எனக்கு என்ன செயல்படும், mg sin θ செயல்படுமா. என்னது, mg sin θ செயல்படுமா. அப்ப இது வந்து போனா ரொம்ப சொலசொலப்பா இருக்குன்னா வரத்துக்கு வந்து போனா கொஞ்சம் அப்படி சும்மா இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா வரும். சரியா? அப்ப இது இந்த பக்கம் வருதுன்னா என்னுடைய லிமிட்டிங் ஃபோர்ஸ். சரியா? என்னோட லிமிட்டிங் ஃபோர்ஸ் எந்த பக்கம் செயல்படும் ஆக்சுவலி, அதாவது என்னுடைய உராய்வு விசை எந்த பக்கம் செயல்படுமா, என்னுடைய உராய்வு விசை என்ன பண்ணும், இந்த பக்கம் செயல்படுமா. அப்ப என்னுடைய உராய்வு விசை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உராய்வு விசை ஃபார்முலா என்னப்பா, F =
மியூஎஸ் என்னு சொல்லுவோமா, எஃப் லிமிட் இஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் என் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இங்க செங்குத்து விசை என்பது என்னது? செங்குத்து விசை என்பது இதுக்கு மேல செயல்படுமா, இதுக்கு மேல செயல்படும். சரியா? இதுக்கு மேல செங்குத்து விசை செயல்படும். இங்க இருக்குது என்னது? எம்ஜி காஸ் தீட்டா கீழே இருக்குது. அப்ப என்னுடைய நார்மல் அப்படின்னு என்னது? எம்ஜி காஸ் தீட்டாவா, எம்ஜி காஸ் தீட்டாவா. அப்ப என்னுடைய லிமிட்டிங் ஃபோர்ஸ், அதாவது என்னுடைய ஃபிரிக்ஷனல் லிமிட்டிங் அப்படின்றது என்னது? என்னுடைய உராய்வு வரையறுக்கப்பட்ட உராய்வு விசை என்பது என்ன அப்படின்னு பார்த்தா மியூஎஸ் எம்ஜி காஸ் தீட்டான்னு இருக்கும். மியூஎஸ் எம்ஜி காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். புரியுதா? புரியுதா? ஓகே. இங்க பாரு, இந்த இடத்துல கோணம் தீட்டா இருக்குதா? அப்போ இந்த கோணம் தீட்டாவானது அதிகரிக்குது. இந்த கோணம் தீட்டாவானது அதிகரிக்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா சைன் தீட்டாவோட மதிப்பு இருக்கு இல்லையா, சைன் தீட்டாவோட மதிப்பு அதிகரிக்கும். சரியா? அதே காஸ் தீட்டாவோட மதிப்பு என்ன ஆகும்? கம்மியாகும். நம்ம கிராஃப் பார்த்துக்குமா, சைன் தீட்டாவோட கிராஃப் பார்த்துக்குமா, எப்படி போகும்? இந்த மாதிரி வருமா? காஸ் தீட்டாவோட கிராஃப், காஸ் தீட்டா கிராஃப் வந்து இந்த மாதிரி வருமா? ஆமா தானே, இந்த மாதிரி தானே காஸ் தீட்டா கிராஃப். சும்மா சொல்றேன். சரியா? அப்போ நான் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பார்த்தேன்டா. அது என்னன்னா அலுமினாட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெப் சீரிஸ். சரியா? அதுல என்ன பண்ணுவான்னா ராகிங் அப்படின்ற பேர்ல வந்து இது மேல போகும்போது அப்படியே இந்த சைன் தீட்டா மேல எப்படி போகுமோ, மேல போகும்போது சிரிச்சுனே போகணும். சரியா? அப்படியே கீழே வரும்போது வந்து பார்த்தா அழுந்துகிட்டே போகணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே எப்படின்னா ஓகே, அந்த மாதிரி. ஓகே, சும்மா பண்றாடி, தப்பா நினைச்சுக்காதீங்களா, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே, வந்து ஏதோ டக்குன்னு அது எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஓகே, நோ இஷ்யூஸ், பாத்துக்கலாம். சரியா? பாத்துக்கலாம். ஓகே. அப்ப இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ எந்த நேரத்துல, சரியா, எந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா டைம் வில் கம் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா. ஓகே. அப்போ ஆல்பா சமம் தீட்டாவா இருக்கும்போது, தீட்டாவோட மதிப்பு ஆல்பாவோட மதிப்பு சமமா இருக்கும்போது, சரியா, ஆல்பாவோட மதிப்பு தீட்டாவோட மதிப்பு சமமா இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பாரு, எஃப் லிமிட் இஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் எம்ஜி காஸ் தீட்டாவா, எம்ஜி காஸ் தீட்டாவா. இங்க பாரு, இந்த உராய்வு விசைக்கு இது என்னது? மியூஎஸ் எம்ஜி காஸ் தீட்டா. இது என்னது? எம்ஜி காஸ் தீட்டா. அப்படின்னா என்னுடைய உராய்வு விசை எப்படி இருக்கும்பா? எம்ஜி சைன் தீட்டாவுக்கு சமமா இருக்குமா? என்னோட உராய்வு விசை ஃப்ரீ பாடி டயக்ராம் படி பார்த்தோன்னா ஈக்குலிபிரியம். இது வந்து நான் சமநிலையில எடுத்துக்கிறோம். சமநிலையில எடுத்துக்கும் போது இந்த பக்கம் என்னது? என்னோட உராய்வு விசை இருக்குது. இந்த பக்கம் என்ன இருக்குது? எம்ஜி சைன் தீட்டா இருக்குது. அப்ப என்னோட உராய்வு விசை எதுக்கு சமமா இருக்கும்? எம்ஜி சைன் தீட்டாவுக்கு சமமா இருக்குமா? என்னுடைய உராய்வு விசை எதுக்கு? என்னுடைய உராய்வு விசை வந்து பண்ண எதுக்கு சமமா இருக்கும்? இந்த எம்ஜி சைன் தீட்டாவுக்கு சமமாக இருக்கும். ஆமா தானே? அப்ப என்ன எழுதலாம்? எம்ஜி சைன் தீட்டா சமம் என்னது? மியூஎஸ் எம்ஜி காஸ் தீட்டாவா, எம்ஜி காஸ் தீட்டாவா. அப்ப எம்ஜி கேன்சல். எனக்கு வந்து பார்த்தா மியூஎஸ் தான் வேணும். எனக்கு என்ன வேணும்? மியூ தான் வேணும். ஓகே, இதை மியூன்னு வச்சுக்கிறேன். மியூ இஸ் ஈக்குவல் டு என்னது? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. சரியா? காஸ் தீட்டா. அப்ப என்னது? இங்க சைன் பை காஸ் டேனா. அப்ப டேன் ஆல்பா சமம் மியூ. சரியா? இதுதான் வந்து என்னது? என்னுடைய சதுக்கு கோணத்தினுடைய ஃபார்முலா. இதுதான் என்னது? என்னுடைய சதுக்கு கோணத்தினுடைய ஃபார்முலா. சரியா? இப்ப பாரு, நான் ஒரு சில கிரிட்டீரியா சொல்றேன். சரியா? எங்க பாரு, தீட்டா வந்து தீட்டா விட ஆல்பா அதிகமா இருக்குது. அதாவது என்னன்னா அந்த சரிவு கோணம். இப்போ வந்து பாரு, ஆல்பான்றது என்னது? சதுக்கு கோணமா. அப்ப சதுக்கு கோணம் வந்து பார்த்தோன்னா அதிகமாகுது. புரியுதா? சதுக்கு கோணத்தோட மதிப்பு வந்து பார்த்தா அதிகமாகுது. தீட்டா வந்து கம்மியாகுது. சதுக்கு கோணத்தினுடைய மதிப்பு அதிகமாகுது. அப்ப சதுக்கு கோணம் அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும்? சதுக்கு கோணம் வந்து எந்த நிலையில இது பண்ணுதோ அதான். சரியா? எந்த நிலையில வந்து பார்த்தா கீழே விழுகுதோ, எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ, அதாவது சரியா ஆரம்பிக்குதோ அந்த கோணம் தான் என்னது? ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். சரியா? அப்ப இந்த ஒரு பர்டிகுலர் கோணத்தை விட என்னுடைய சாய்வு கோணம் வந்து பார்த்தா அதிகமா இருக்குதுடா தம்பி. இப்போ வந்து இது வந்து சாய்ஞ்சிட்டு இருக்குது, இப்படி இருக்குது. ஆனா இந்த சதுக்கு கோணம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. சதுக்கு கோணம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்குது. அப்ப என்ன நடக்கும் பாரு, சதுக்கு விடாம என்ன பண்ணும்? இந்த சதுக்கு கோணம் வந்து பார்த்தா சதுக்கு விடாம தடுக்கும். சரியா? தீட்டாவும் அதிகமா இருக்குது, சதுக்கு கோணமும் தீட்டாவை விட சதுக்கு கோணம் அதிகமா இருக்குது. தீட்டான்றது என்னது? தீட்டான்றது வந்து பார்த்தோன்னா இந்த இதுதான் வந்து பார்த்தா தீட்டா. இதுதான் என்னது? தீட்டா. சரியா? சதுக்கு கோணம் அப்படின்றதுனா சதுக்கு எந்த ஆங்கிள் சதுக்கி தோதோ அந்த சதுக்கு கோணம் சொல்லுவாங்க. சரியா? இப்போ இந்த தீட்டா விட சதுக்கு கோணம் அப்படின்ற இந்த பக்கம் இருக்குதுன்னா வச்சுக்கோங்க, தீட்டா விட சதுக்கு கோணம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஓகே, அப்ப என்ன ஆகும்? ஆக்சுவலி பாரு, என்ன ஆகும்? அந்த பொருள் ஓய்வுல இருக்குமா? புரியுதா? அந்த பொருள் என்னவா இருக்கும்? ஓய்வுல இருக்கும். சரியா? அந்த பொருள் என்னவா இருக்கும்? ஓய்வுல இருக்கும். இதே வந்து பார்த்தோன்னா தீட்டாவை விட தீட்டா சமம் ஆல்பா அப்படின்ற கண்டிஷன்ல தீட்டாவும் ஆல்பாவும் சமமா இருக்குது. அந்த கண்டிஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா வச்சுக்கோங்க, அப்போ வந்து பார்த்தோன்னா சீரான வேகத்துல வரும். என்னது? சீரான வேகத்துல இருக்கும். புரியுதாப்பா? அப்ப ஆல்பாவோட மதிப்பு தீட்டாவை விட அதிகமா இருக்குது. சரியா? தீட்டாவோட மதிப்பு ஆல்பாவை விட அதிகமா இருக்குது அப்படின்ற சமயத்துல அந்த பொருள் என்ன பண்ணும்? இயக்கத்துக்கு போகும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா, ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் என்னது? ஒரு முக்கியமான
ஒரு முக்கியமான தகவு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? சரியாப்பா? ஓகே, அடுத்து பாரு. கீழ்கண்டவற்றின் உராய்வு விசை மற்றும் முடுக்கத்தை கண்டறிய கிரிட்டேரியா கொடுத்தான். தீட்டா சமம் ஆல்பா, தீட்டா சமம் தீட்டா இஸ் கிரேட்டர் தென் ஆல்பா, தீட்டா இஸ் 0, எல்லாமே சொல்லிட்டான். அப்போ இதுக்கு என்ன பண்ண, தனித்த விசைப்படம் வரையுது. அப்போ கீழே என்ன செயல்படும்பா, எம்ஜி காஸ் தீட்டா செயல்படுமா, எம்ஜி காஸ் தீட்டா செயல்படுமா, கரெக்டா? அப்போ இந்த பக்கம் என்ன செயல்படும், எம்ஜி சைன் தீட்டா செயல்படுமா. அப்போ இந்த பக்கம் என்னது, என்னோட ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் செயல்படும். ஆமாவா? இந்த பக்கம் என்ன செயல்படும், என்னுடைய உராய்வு விசை அப்படின்னு செயல்படும். அது இங்க தேவை, சரியா? அப்ப தீட்டாவானது என்னது, ஆல்பா, தீட்டாவை விட ஆல்பா அதிகமா இருக்குன்னா நான் என்ன சொன்னீங்க, பொருளானது ஓய்வுல இருக்குன்னு சொன்னா. அப்போ ஓய்வுல இருக்குது அப்படின்னா இங்க பாரு, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். பொருளானது என்னவா இருக்குது, தீட்டா சமம் தீட்டாவை ஆல்பா அதிகமா இருக்கும்போது பொருள் என்னவாயிடுச்சு, ஓய்வுல இருக்குமா. சொல்யூஷன் புரியுதா? அப்ப எனக்கு ஓய்வுல இருக்கும்போது உராய்வு விசை அப்படின்றது எதுக்கு சமமா இருக்கும், உராய்வு விசை அப்படின்றது எம்ஜி சைன் தீட்டாவுக்கு சமமா இருக்குமா. ஓகே, அப்ப என்னோட முடுக்கம் என்னவா இருக்கும், கண்டிப்பா 0வா தான் இருக்கும். எனக்கு கண்டிப்பா 0வா இருக்கும். ஏன்னா பொருள் வந்து பண்ணா ஓய்வுல இருக்குன்னா அங்க எந்த விதமான இதுவும் கிடையாது, ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்ப ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல ஓகே, இங்க இந்த பக்கம் வந்து என்னோட எஃப் லிமிட், அதாவது என்னது, என்னோட உராய்வு விசை இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் வந்து என்னது எம்ஜி சைன் தீட்டா இருக்குதா, இருக்குது. ஓகே, அப்ப எஃப் லிமிட் சமம் ஈக்குலிபிரியம் எஃப் லிமிட் மைனஸ் எம்ஜி சைன் தீட்டா சமம் 0ன்னு வருமா, எம்ஜி சைன் தீட்டா சமம் 0ன்னு வரும். அப்ப எனக்கு என்னது, என்னுடைய உராய்வு விசை தான் தேவை. அப்ப இந்த எம்ஜி சைன் தீட்டா என்ன ஆயிடுச்சு, பிளஸ் ஆயிடுச்சு, எம்ஜி சைன் தீட்டான்னு சொல்லிட்டு வந்து, புரியுதா, எம்ஜி சைன் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். கிளியரா? ஓகேவாப்பா? ஓகே. அதுக்கடுத்தது பாரு, தீட்டாவோட மதிப்பு ஆல்பாவோட மதிப்புக்கு சமமா இருக்கும். தீட்டாவோட மதிப்பு ஆல்பாவோட மதிப்புக்கு சமமா இருக்குதாமா. அப்ப சமமா இருக்குன்னா என்ன சொல்லி கொடுத்தேன் நான் உனக்கு, ரெண்டுமே சமமா இருந்துச்சுன்னா என்னோட முடுக்கம் என்னவா இருக்கும், முடுக்கம் வந்து பார்த்தா 0வா இருக்கு. ஏன்னா சீரான வேகத்துல போகும்போது என்னது, முடுக்கம் எனக்கு 0 ஆயிடும். அப்ப முடுக்கம் 0 ஆயிடுச்சு அப்படின்னா என்னுடைய மொத்த உராய்வு விசை என்ன ஆயிடும், உராய்வு விசை என்னவா இருப்பா, உராய்வு விசையும் கண்டிப்பா 0 ஆயிடும். ஏன்னா சீரான முடுக்கத்துல போகுது. அப்போ உராய்வு விசை என்ன ஆயிடும், ஏன்னா ஈக்குலிபிரியம், அதாவது ஓய்வுல இருக்கும்போது தான் வந்து இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையும். இப்போ இது பாட்டு போயிட்டே இருக்குது. போயிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் மூவ் இருக்கும், இந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப எனக்கு என்ன, அது எம்இன்டி ஏன்னு சொல்லிட்டு வருமா, அதாவது பொருள் செல்லக்கூடிய பொருளுக்கு என்னது எம்ஏன்னு சொல்லிட்டு, அதாவது பொருள் செல்லக்கூடியதுக்கு என்ன எழுதலாம், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏவா, நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்லிட்டு எழுதுமா ஃப்ரீ பாடி டயக்ராம்ல, அது தனித்த விசைப்படத்துல. அப்ப அந்த மாதிரி எழுதும் போது ஏவோட மதிப்பு 0னா அப்ப எஃப் லிமிட்டோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு, 0ன்னு சொல்லிட்டு வந்துடும். புரிஞ்சா? இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கான காரணம் வந்து பண்ணா அதோடைய வெலாசிட்டி, அதாவது இதோடைய வேகம் இருக்கு இல்லையா, வேகம் வந்து சீரான வேகத்துல போகுது. இதோடைய வேகம் என்னவா இருக்குது, சீரான வேகத்தில் செல்கிறது. புரியுதா? அதுதான் வந்து இதுக்கான காரணம். ஓகே, அதுதான் வந்து என்னது, இதுக்கான காரணம். ஓகேவா? சரியா? ஓகேடா. அதுக்கடுத்த கொஸ்டின் பாரு. கொஸ்டின் தான். என்னடா இது எம்டியா விட்டுருக்க? ஓகே, அப்ப இங்க எதுவும் கிடையாது, எம்டியா தான் விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு மறந்துட்டேன் பாத்தியா, ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன். தீட்டா இங்க பாரு, தீட்டா ஆல்பாவோட அதிகமா இருக்கா. அப்ப அந்த பொருள் வந்து என்னது, மூணாவது கண்டிஷனா, அந்த மூணாவது கண்டிஷனுக்கு தான் இதை ஃப்ரீயா விட்டுருக்கேன். சரியா? அப்ப என்னது, இது வந்து எனக்கு இந்த மாதிரி பொருள் இருக்குது, இந்த தீட்டா. ஓகே, இங்க இருந்து என்ன ஆகுது, இது எம், இங்க வந்து பண்ண என்ன ஆகுது, எனக்கு எஃப் லிமிட் இருக்கும். இங்க என்னது, என்னுடைய முடுக்கம் இருக்குமா, இந்த பக்கத்துல என்ன இருக்கு, என்னுடைய முடுக்கம் இருக்கும். அதே சமயத்துல என்ன இருக்கு, எம்ஜி சைன் தீட்டா இருக்குமா, எம்ஜி சைன் தீட்டான்னு சொல்லிட்டு இருக்குமா. அப்ப இங்க என்னுடைய எஃப் லிமிட்டோட மதிப்பு என்ன, என்னுடைய உராய்வு விசையோட மதிப்பு என்னப்பா, மியூ எம்ஜி காஸ் தீட்டாவுக்கு சமமா இருக்குமா, என்னுடைய உராய்வு விசை இருந்தது. அப்ப முடுக்கம் எதுக்கு சமமா இருக்கும், என்னுடைய முடுக்கம் எதுக்கு சமமா இருக்கும்னா நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ். சரியா? அப்ப இதுமாரி செயல்படக்கூடிய மொத்த விசை என்னப்பா, இதுமாரி செயல்படக்கூடிய மொத்த விசை என்ன, இது பிளஸ் திசையில இருக்குது. பிளஸ் திசையில இருக்குது அப்படின்றதுனால மியூ எம்ஜி காஸ் தீட்டா. ஆமாவா? மைனஸ் என்னது, என்னாச்சுப்பா, மைனஸ் திசையில எம்ஜி சைன் தீட்டா இருக்குது. அப்ப எம்ஜி சைன் தீட்டா. சொல்யூஷன் புரியுதா? இங்க பாரு, இந்த முடுக்கமும் வந்து, முடுக்கம் எந்த பக்கம் இருக்குது, இந்த டைரக்ஷன்ல இருக்குதா, மைனஸ் திசையில இருக்குதா. அப்ப எனக்கு முடுக்கம் வந்து எனக்கு எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஜி சைன் தீட்டா மைனஸ் மியூ எம்ஜி காஸ் தீட்டாவுக்கு சமமா இருக்கும். என்னுடைய முடுக்கம் என்பது. புரிஞ்சா? ஓகே, எப்படின்னு பார்த்தோன்னா இங்க பாரு,
இங்க பாரு, இதுக்கு நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் அதே தான். இதுக்கு என்ன பண்றேன், ஃப்ரீ பாடி டயக்ராமுக்கும் அதே இப்படி வச்சு. ஓகே, இந்த பக்கம் என்னுடைய உராய்வு திசை இருக்கும். ஆமாவா? இந்த பக்கம் என்னது, இந்த பக்கம் வந்து பாருங்க என்னது, என்னுடைய mg sin θ இருக்குது. முடுக்கம் எந்த டைரக்ஷன் இருக்குது, இதே டைரக்ஷன்ல முடுக்கம் இருக்குது. ஆமாவா? அப்ப நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m into a வா? MA தானே நம்மளுக்கு தெரியுமா, MAன்னு தெரியும். ஆமாவா? அப்ப எனக்கு ஏ தான் வேணும்னா என்னோட நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை என்னது, மாசா. ஆமா தானே? அப்ப இங்க செயல்படக்கூடிய நெட் ஃபோர்ஸ் என்னது, இங்க பாரு மைனஸ் ஏ மைனஸ் எம்ஏ, இது என்னது மைனஸ் எம்ஏன்னு சொல்லிட்டு வந்துடும். ஆமா தானே? அப்ப ஏன்றது என்னது, மைனஸ் தான் சமேஷன் ஆஃப் நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ்ன்னு வரும். ஆமாவா? அப்ப பிளஸ் திசையில என்ன இருக்குது, பிளஸ் திசையில உராய்வு விசை மியூ எம்ஜி காஸ் தீட்டா. மைனஸ் இங்க வெளியில ஒரு மைனஸ் இருக்குது, அதை கொண்டு வந்தோம்னா உள்ள கொண்டு வந்தோம்னா எம்ஜி சைன் தீட்டா மியூ எம்ஜி காஸ் தீட்டான்னு வரும். இதுல இருந்து எம்ஜியை பொதுவாக வெளியேற்றிட்டோம் அப்படின்னா சைன் தீட்டா மைனஸ் மியூ காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். இதுதான் ஆன்சர். இதுதான் என்னது, என்னுடைய ஆன்சர். ஓகேவாப்பா? அதுக்கு அடுத்தது பாரு, அதுக்கடுத்த கொஸ்டின், ஒரு சாய்தளம் ஒன்றின் சாய்வு தீட்டா, சாய்வுனது தீட்டா, மேலும் அதில் ஒரு பொருளானது வைக்கப்படுகிறது, மேலும் அப்பொருள் சீரான வேகத்தில் கீழ் நோக்கி செல்கிறது எனில் அவற்றின் இயக்க உராய்வு குணகம் என்பது. சீரான வேகத்துல போகுது அப்படின்னா அதோடைய முடுக்கம் என்னவாயிடும், 0 ஆயிடுமா? ஆமாவா? முடுக்கம் என்ன ஆயிடும், 0 ஆயிடுமா? 0 ஆகுமா, ஆகாதா? ஆயிடும். அப்ப நெட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், சுழியமா இருக்கும். ஆமாவா? அப்ப என்னுடைய உராய்வு குணகம் என்பது எதுக்கு சமமா இருக்கும்னா tan தீட்டாவுக்கு தான் சமமா இருக்கும். tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு மியூ கே, இதுதான் என்னோட சமமா இருக்கும். புரியுதா? மியூ கே இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. இதான ஃபார்முலா, அவ்வளவுதான் முடிஞ்சு. அந்த ஃபார்முலா தூக்கி அப்படியே போட்டோம்னா அதுதான் வந்து ஆன்சர். சரியா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாரு. இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஒரு முனையில் பெட்டியுடன் கூடிய பலகை மறுமுனையில் படிப்படியாக உயர்த்தப்படுகிறது. இது என்னது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தப்படுகிறது. ஓகே, கிடைமட்ட சாய்வின் கோணம் தீட்டாவோட மதிப்பு எவ்வளவு, 30 டிகிரின்னு சொல்லிட்டான். எட்டும் போது பெட்டி நழுவ தொடங்குது. பெட்டி என்ன பண்ணுதாமா, சோ நழுவ தொடங்குது. tan தீட்டாவோட மதிப்பு 30, tan தீட்டா சமம் எவ்வளவு, 30 டிகிரின்னு சொல்லிட்டான்டா தம்பி. ஓகேவா? சரியா? எட்டும் போது பெட்டி நழுவ தொடங்குது. 4 வினாடிகளில் பலகையில் 4 மீட்டர் கீழே சரியும். 4 வினாடியில 4 செகண்ட் என்ன ஆகுதுமா, 4 மீட்டர் கீழே சரியும். பெட்டிக்கும் பலகைக்கும் இடையே உள்ள நிலையான மற்றும் இயக்க உராய்வின் குணகங்கள் முறையே எப்படி இருக்குன்னு கேட்டுருக்கோம். ரொம்ப ஈஸிதா. என்னது, tan theta is equal to mu s ஆ, tan theta is equal to mu s ஆ, இதான ஃபார்முலா. இங்க போடுறோம். சரியா? tan theta சமம்னது ரொம்ப ஈஸி, ஒரே டைரக்ட் ஃபார்ம். tan theta சமம் mu s ஆ, ஆமா தானே, mu s. சரியா? அப்ப எனக்கு mu s ஓட மதிப்பு தான் வேணும். tan theta உடைய tan 30 டிகிரியோட மதிப்பு எவ்வளவு, tan 30 டிகிரியோட மதிப்பு எவ்வளவு, 1/√3 ஆ, 1/√3. ஓகே, 1/√3 இருந்தது mu s. சரியா? அப்ப இதை நம்ம வகுத்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சு. ஆனா வகுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான். 1/1.732 வகுக்கணும். இதை நான் சுலபமாக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. என்ன பண்ணேன்னா மேலேயும் கீழே √3 வகுத்துக்கிறேன். அப்ப ஈஸியா இருக்குமா, 1.732 சொல்லிட்டு இருக்கும். அப்ப அடிச்சா என்ன ஆகும், 0.5 அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதே 7.21 வரும். அப்ப என்ன பண்ணணும், 0.57 சொல்லிட்டு இருக்குமா. ஓகே, அப்ப என்னது, அப்ப mu s ஓட மதிப்பு எவ்வளவு இருக்கும், mu s ஓட மதிப்பு தோராயமா 0.6க்கு சமமா இருக்கும். 0.6க்கு சமமா இருக்குமா, ஆமா தானே. எனக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும். அப்ப எங்க mu s ஓட மதிப்பு அங்க என்ன கேட்டுதான், நிலையான உராய்வு குணகம் 0.6 சொல்லிட்டு இது ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆமாவா. அப்ப என்னது, ஆட்டோமேட்டிக்கா 2 ஆப்ஷன் கேன்சல் ஆயிடுது. இதுவும் சரியா, இதுவும் எனக்கு என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். புரியுதா? அப்ப என்ன 0.6 தான் வந்து பண்ணா என்னோட ஆன்சரா இருக்கணும். ஒண்ணு இதுவா இருக்கணும், இல்லைன்னா இதுவா இருக்கணும். சரியா? எனக்கு ஒரு விஷயம் ஒண்ணு தெரியும். என்ன விஷயம் தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, இந்த மியூகேவோட மதிப்பு, அதாவது இயக்க உராய்வு குணகத்தை விட நிலையான உராய்வு குணகம் அப்படின்றது எனக்கு எப்பவுமே பெருசா இருக்கும். அப்ப எந்த ஆப்ஷன் பொருந்துப்பாரு, எந்த ஆப்ஷன், இதுதானே, சி ஆப்ஷன். தட்ஸ் இட். கிளியரா? சி ஆப்ஷன். அவ்வளவுதான் முடிஞ்ச ஆன்சர். இவ்வளவுதான்ப்பா. இதுல வந்து சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது. இவ்வளவுதான் ஆன்சர். சரியா புரிச்சா? ஓகேவா? ஐ திங்க் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். சரியா? அதுக்கு பாரு, ஒரு சாய்தளம் ஒன்றில் கீழே இறங்கி வரும் பொருளின் நேரம் என்ன?
நேரம் என்னன்னு கேட்கலாம். இது சாய்தளம். சரியா, இது என்னது சாய்தளத்தை கீழே இறங்கி வரலாம். அப்போ அதோடைய நேரம் என்ன எனக்கு தெரியும், ஃபார்முலா தெரியும்னா ஃபார்முலா T is equal to 2s g sin t, ஜீன் தெரியும். ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து சொலசொலப்பானதா இல்லை வந்து பார்த்தா வளவளப்பானதான்னு எனக்கு தெரியணும். ஓகே, வளவளப்பானதான்னு என்னன்ட்டு எனக்கு தெரியணும். சரியா, ஆனா இங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா பிளாக் டூ ஸ்லைடு. ஓகே, இது வந்து பண்ண ஒரு சொலசொலப்பான ஒன்று. இது என்னது, ஒரு சொலசொலப்பானது. ஏன்னா வந்து பாருங்க மியூவோட மதிப்பு இருக்குது. சரியா, வளவளப்பா இருந்துச்சுன்னா அங்க மியூ கொடுத்துருக்க மாட்டா, இது சொலசொலப்பானது. அப்போ சொலசொலப்பானதுடைய முழுக்கம் எனக்கு எதுக்கு சமமா இருக்கும், ஜி இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டாவுக்கு சமமா இருக்குமா, மியூ காஸ் தீட்டாவுக்கு சமமா இருக்குமா? அதானே பார்த்தோம் நம்ம. அதானடா இங்க நம்ம ஏதோ கண்டுபிடிச்சோமேடா, ஏதோ கண்டுபிடிச்சோமா? அதை தான் நான் இங்க எடுத்துன்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணப்பேன். அது அதை தான் நான் எடுத்துன்னு வந்து இங்க என்ன பண்ணப்பா, சப்ஸ்டியூட் பண்ணப்பேன். எதான் இங்க பாரு. இந்த இடத்துல டிவைடட் பை எம்னு சொல்லிட்டு ஒண்ணு போட மறந்த பாத்தியா? அப்ப என்னது, என்னோட முடுக்கம் என்பது என்னவா இருக்கும், ஜி சைன் தீட்டா மைனஸ் காஸ் மியூ காஸ் தீட்டா இதுக்கு சமமா இருக்கும். சரி, ஓகே, இது என்னோட மிஸ்டேக். சரியா, என்னோட மிஸ்டேக். ஓகேவா, அப்ப என்னது ஜிக்கு பதிலாக இதை தூக்கி போட போகிறோம். அவ்வளோதான். T is equal to square root of TS G sin theta 2s sin theta minus mu cos theta அவ்வளோதான் ஆன்சர். அவ்வளோதான் அது என்னுடைய ஆன்சர். தெளிவா புரிஞ்சாப்பா? இது ரொம்ப ஈஸிடா, அவ்வளோதான்டா. இதில் பெருசாக வந்து சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லைடா. ரொம்ப ஈஸி, சுலபமான ஒன்று. சரியா, அதுக்கடுத்து கொஸ்டின் பாரு. ஓய்விலிருந்து தொடங்கி ஒரு பொருள் 45 டிகிரி சாய்தளம் உராய்வு இல்லாத அதே தூரத்தில் சரியே இருக்கும் நேரத்தை விட 2 மடங்கு நேரத்தில் கீழே செல்கிறது. என்ன கொஸ்டின், நானே தப்பா டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சிருந்தோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் பாடி ஸ்லைட்ஸ் ஃப்ரம் 45 டிகிரி. அதாவது ஒரு பொருளானது ஓய்வுல இருந்து 45 டிகிரிக்கு சறுக்கி செல்கிறது. சரியா, சறுக்கி செல்கிறது. ஓகே, அதன் நேரமானது எது, 2 மடங்கு. ஓகே, இங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கான் அப்படின்னா, இங்க பாருங்க, இது வந்து என்னுடைய வந்து என்னுடைய வளவளப்பான தரை, என்னுடைய வலுவலுப்பானது இது. ஓகே, இது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, என்னுடைய கொஸ்டின் இங்க வந்து தப்பா எழுதி வச்சிருக்கேன். சரியா, கொஸ்டின் தப்பு இல்லை, கரெக்டா கொஞ்சம் பட் ப்ராப்பரா டிரான்ஸ்லேஷன் பண்ணல. சரியா, ப்ராப்பரா என்ன பண்ணல, டிரான்ஸ்லேஷன் பண்ணல. இது என்னது, இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சாரி இது வந்து என்னோட சொலசொலப்பானதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து என்னது, சொலசொலப்பானது. இது வந்து வலுவலுப்பானதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். சரியா, அப்ப இங்க இருந்து வர சாய்தளத்துல இங்க இருந்து வரது வந்து பண்ணா இதை விட என்னது, வலுவலுப்பானதுல வந்து 2 மடங்கு அதிகமா வருதாமா. சரியா, சொலசொலப்பானதுல வரக்கூடிய நேரத்தை விட இங்க 2 மடங்கு அதிகமா என்ன பண்ணுது, சைன் கீழே இறங்கி வருதுன்னு சொல்றோம். சரியா, சைன் கீழே இறங்கி வருதுன்னா அப்ப அதனுடைய என்னது மியூகே. ஓகே, என்னது மியூகேவோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது ரெண்டுமே என்ன பண்ணுது, கீழே இறங்கிதான் வருது. சரியா, அப்ப மியூகேவோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். மியூகேவோடைய மதிப்பு என்னன்னு கேட்கலாம். ஆனா அவங்க கொடுத்தது என்னது, நேரத்தை தான் வந்து கொடுத்துருக்கான். அப்ப சொலசொலப்பானது T டைம்ஸ்க்கு வருது அப்படின்னா, ஓகே, T டைம்ஸ்க்கு வருதுன்னா 2 முறை வந்து பண்ணா என்னது, வளவளப்பானதுக்கு வருது. 2 முறை என்ன பண்ணுது, வளவளப்பானதுக்கு வந்து பண்ணா கீழே இறங்கி வருது. வலுவலுப்பா இருக்குது, கீழே இறங்கி வருது. ஓகேவா, அப்ப இதுக்கு என்ன, T is equal to என்னது, 2s g sin தீட்டாவா, 2s g sin தீட்டாவா சமம். இது என்னது, இது என்னப்பா, 2s g அதானே, g sin தீட்டா மைனஸ் காஸ் மியூ காஸ் தீட்டாவா. அப்ப இதுவும் கேன்சலா. அப்ப என்னது, 1/g sin தீட்டா சமம், ஜியும் கேன்சல் ஆயிடும். ஓகே, ஜியும் கேன்சல் ஆயிடும். அப்போ 1/sin தீட்டா சமம் என்னன்னு வரும், divided by 1/sin theta minus mu cos theta சொல்லிட்டு வருமா, சொல்யூஷன் புரியுதா? ஆனா இங்க என்னது, 2 மடங்கு வந்து பண்ணா T டைம்ஸ்க்கு வருது. சரியா, அப்ப இதை வந்து பண்ணா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, 1/sin theta அப்படியே இருக்கும். 1/sin theta சமம் என்ன ஆகுது, 4sin theta minus mu cos theta வருமா, mu cos theta சொல்லிட்டு வருமா. இப்ப நான் இதை என்ன பண்ண, குறுக்கு பெருக்கல் பண்ண போறேன். அப்ப என்ன ஆகும் பாரு, sin theta minus mu cos theta சமம் என்னாச்சு, 4sin theta சொல்லிட்டு வருமா. சொல்யூஷன் புரியுதா? அப்ப எனக்கு தேவை என்னது, mu cos theta வேணும். அப்ப இந்த -4 என்னன்னு வந்துடும். அப்ப sin theta minus 4sin theta சமம் என்னாச்சு, 4sin theta சமம் mu cos theta வந்துச்சா, mu cos theta சொல்லிட்டு வந்துருமா, அப்ப இது என்ன ஆச்சு பாரு, இங்க மைனஸ். ஓகே, அப்ப இதுவும் மைனஸ் mu cos theta, இந்த sin theta வந்து என்னென்ன போயிடுச்சா,
வெயிட் பிளஸ் மியூ காஸ் தீட்டா சமம் 4 மைனஸ் சைன் தீட்டா கரெக்டாக தான் இது ஓகே -3 சைன் தீட்டா சமம் -3 சைன் தீட்டா சமம் இங்க நேரம் தானே இங்க டைம் தான் கொடுத்துருக்கு அப்போ இது வந்து பண்ணா நெகட்டிவ்ல வரதுக்கு சான்ஸ் இல்லை பாசிட்டிவ்ல தான் வரும் ஓகே அப்போ அது மியூ காஸ் தீட்டாவுக்கு வருமா மியூ காஸ் தீட்டாவுக்கு வருமா அப்போ என்ன ஆகுது பாரு மியூ காஸ் தீட்டாவோட மதிப்பு என்னது ஸோ சைன் தீட்டா 3 சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவா சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவா ஏதோ சம்திங் தப்பு பண்ணமா எனக்கு தெரியுது இது பார்க்கலாமே என்னதான் பண்ணன்னு பார்க்கலாம் ஏதோ சம்திங் தப்பு பண்ண மாதிரி இருக்கு பார்க்கலாமா ஏதாச்சும் தப்பு பண்ணிருக்கணும்னு பார்க்கலாமா இங்க சைன் தீட்டா கரெக்டா என்னது சைன் தீட்டா மைனஸ் இது எந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் மியூ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது 4 சைன் தீட்டான்னு வச்சுக்கலாம் 4 சைன் தீட்டான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா 4 சைன் தீட்டான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா கரெக்டா ஓகே கரெக்டா இல்லையா இங்க பாரு மேல கொஸ்டின்லயே இங்க பாரு ஏதோ தப்பாவதுன்னு அப்ப இருந்து எனக்கு அது தோணிட்டே இருக்குது சாரி என் மேலதான் தப்பு உங்க மேல எதுவும் தப்பு கிடையாது நீங்க பாரு எக்ஸாக்டா பாரு சரியா இந்த இடத்துல பாரு இந்த இடத்துல வந்து ஸ்மூத் கொடுத்துருக்கா இந்த இடத்துல சொரசொரப்பு கொடுத்துருக்கானா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கா சொரசொரப்பு கொடுத்துருக்கானா அப்ப இங்க என்ன நடந்திருக்கணும் ஆக்சுவலி அப்ப இங்க என்ன நடந்திருக்கணும்பா டி என்னது டி 2s g sin தீட்டா சரி 2s g sin தீட்டாவா சாரி g sin தீட்டா கரெக்டா இப்பதான் கரெக்ட் சைன் தீட்டா மைனஸ் மியூ காஸ் தீட்டா சமம் என்ன ஆச்சு இது ஸ்கொயர் ரூட்ல இது என்னாச்சு 2 டைம்ஸ் ஆஃப் 2s g sin தீட்டா g sin தீட்டா அப்ப இந்த 2 கேன்சல் g கேன்சல் ஆயிடும் அப்ப இது உள்ள கொண்டு வந்தோம்னா நாங்க 1 by sin தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா sin தீட்டா மைனஸ் மியூ காஸ் தீட்டா சமம் 4 by sin தீட்டா வருமா 4 by sin தீட்டா வரும் அப்ப இது ரெண்டுத்தையும் குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா sin theta சமம் 4 sin theta minus 4 mu cos theta 4 mu cos theta இந்த 4 வந்து காமனாவே வச்சுக்கலாம் என்ன போயிருக்கு கரெக்டா 4 வந்து என்ன பண்ணிக்கலாம் காமனாவே வச்சுக்கலாம் ஓகே அப்ப இங்க என்ன பண்ணு பாரு இந்த 4 மட்டும் வச்சுன்னு கீழே எல்லாத்தையும் கொண்டு போறேன் சரியா அப்ப இங்க என்ன பாரு sin theta divided by sin theta மைனஸ் மியூ காஸ் தீட்டாவா மியூ காஸ் தீட்டா சமம் 4 சரியா இப்போ எல்லாத்தையுமே என்ன பண்ண போறேன்னா ஒரு சைன் தீட்டாவால நான் காஸ் தீட்டாவால நான் என்ன பண்ண போறேன் வகுக்க போறேன் என்னது காஸ் தீட்டாவால நான் வகுக்க போறேன் ஓகே அப்ப சைன் தீட்டா பை காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா பை காஸ் தீட்டா மைனஸ் மியூ காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா சரியா அப்ப காஸ் தீட்டா கேன்சல் ஆயிடுச்சு அப்ப இது என்னாச்சு tan தீட்டா டிவைடட் பை tan மைனஸ் மியூன்னு சொல்லிட்டு மியூ சமம் 4 வருமா tan மைனஸ் மியூ சமம் 4 சொல்லிட்டு வரும் கிளியரா கரெக்டா நான் சொல்றது என்னன்ட்டு இப்போ இதுல இருந்து tan தீட்டாவை மட்டும் பொதுவா நான் வெளியே எடுத்துட்டேன் இதுல இருந்து என்ன பண்ணேன் tan தீட்டாவை நான் பொதுவா வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா தெரியாதுன்னு நினைக்கிறேன் இங்க எழுதாவா சரி tan தீட்டாவை மட்டும் நான் பொதுவா வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் 1 by 1 minus mu into 4 tan தீட்டாவை நான் பொதுவா வெளியே எடுத்துட்டேன் சரியா அப்ப இங்க என்ன பண்ண பாரு இப்போ என்ன பண்ணணும்னா tan தீட்டா தான் வேணும் அப்போ tan தீட்டா சமம் என்ன ஆகுது மேலையும் கீழே tan தீட்டாவா காமனா tan தீட்டா கேன்சல் ஆயிடும்டா tan தீட்டா டிவைட் பை tan தீட்டாவா அப்போ tan தீட்டா கேன்சல் ஆயிடுச்சா புரியுதா நான் சொல்றேன் tan தீட்டா என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுமா tan தீட்டாவை நீ கணக்குல எடுத்துக்காத விட்டு tan தீட்டாவை என்ன பண்ணிக்க கணக்குல எடுத்துக்காத விட்டு அப்ப என்ன ஆயிடுச்சு 1 minus 1 divided by 1 minus மியூ சமம் 4ன்னு சொல்லிட்டு வரும் சொல்யூஷன் போது எனக்கு மியூவோட மதிப்பு தான் வேணும் அப்ப மியூவோட மதிப்பு உனக்கு எக்ஸாக்டா வந்து பார்த்தா 3/4ன்னு சொல்லிட்டு வரும் அப்ப ஆன்சர் வந்து 0.75 சொல்லிட்டு ஆன்சர் வரும் 0.75 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும் அதான் ஆன்சர் 0.75 அப்படின்னு தான் ஆன்சரு ஸோ எனக்கு இந்த கால்குலேஷன்ல கொஞ்சம் சம்திங் ஏதோ மிஸ்டேக்லாம் இல்லை ஏதோ கொஞ்சம் லோட் ஆயிடுச்சு சாரி ஓகே நீ என்ன பண்ணு கொஞ்சம் தெளிவா பாரு புரியலன்னா இன்னொரு டைம் பாரு கண்டிப்பா புரியும் ஓகே புரியலன்னா இன்னொரு டைம் பாரு கண்டிப்பா தெளிவா புரியும் சரியா ஓகேப்பா அதுக்கடுத்தது வந்து அடுக்கின் மீது அடுக்கு உள்ள கணக்கீடுகள் அதாவது ஒரு பிளாக் கொடுத்துட்டாங்க இந்த ஒரு பிளாக் மேல இன்னொரு பிளாக் கொடுத்துட்டு அதுக்கு எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படின்றது தான் சரியா அப்ப இந்த M1 மீது செயல்படக்கூடிய செங்குத்து விசை அப்படின்றது என்னன்னா எனக்கு
m1g சொல்லிட்டு எனக்கு இருக்கும். சரியா? அப்ப இந்த m2 மீது செயல்படக்கூடிய செங்குத்து விசை அப்படின்றது என்ன இருக்குன்னா எனக்கு m1 + m2 × g சொல்லிட்டு இருக்கும். இதுதான் என்னது என்னுடைய n2. புரியுதா? இது n1 இது n2. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது என்ன பண்ணிக்கோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அப்போ வந்து பண்ண ஆன்சர் பார்க்கலாமா? சி 2 நம்பர் வெயிட். ஓகே, இந்த m2 மீது செயல்படுது இல்லையா? இந்த m2 மீது செயல்படக்கூடிய செங்குத்து விசை அப்படின்னு எதுக்கு சமமா இருக்குன்னா m1g சமமா இருக்கும். புரியுதா? அப்ப இங்க m1 மீது செயல்படக்கூடிய செங்குத்து விசை அப்படின்றது என்னவா இருக்குன்னா m1 மீது செயல்படக்கூடிய செங்குத்து விசைன்றது தான் m1 + m2g அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். புரியுதா? ஓகே, m2 மீது செயல்படுறது m1g, m1 மீது செயல்படுறது m1 + m2g இருக்கும். உதாரணத்துக்கு இங்க வந்து 4 கிலோகிராம் பிளாக் இருக்குது, இங்க வந்து பண்ணா 2 கிலோகிராம் பிளாக் இருக்குது. சரியா? அப்ப என்னோட n1 மதிப்பு என்னது? இதோட மதிப்பு என்னவா இருக்கும்? இதோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 40. ஓகே, 40ன்னு இருக்கும். இதோட மதிப்பு என்னவா இருக்கும்? இதோட மதிப்பு 60ன்னு சொல்லிட்டு இருக்கும். புரியுதா? அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே, புரியுதா? இது என்னது என்னோட n1 மதிப்பு, இது வந்து என்னோட n2 மதிப்பு. சரியா? இதை எப்படி வந்து கால்குலேஷன் இந்த மாதிரி இருக்கிறது வந்து பண்ணா எப்படி நம்ம வந்து பண்ணா கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். சரியா? இதுக்கான படிநிலைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கறது என்னன்னா இதோட படிநிலைகள். சரியா? இந்த அடுக்கின் மீது அடுக்குள்ள கணக்கீடுகள் இருக்கு இல்லையா, அதோட படிநிலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? முதல்ல இங்க பாரு, இப்போ அடுக்குகள்லாம் என்னது? இந்த இடத்துல வந்து பண்ணா ஒண்ணு இருக்கும், இதுக்கு மேல ஒண்ணு இருக்குமா? இதுதானே. இது வந்து நிறைய m1, இது நிறைய m2ன்னு வச்சுக்கோ. ஓகே, நிறைய m1 அதை வச்சுக்க, நிறைய m2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. ஓகே, இதோடைய முதல் படிநிலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நான் இது மேல வந்து பண்ண ஒரு விசை கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, இது வந்து பண்ண ஒரு அடுக்குன்னு வச்சுக்கோ, இந்த பேனா வந்து ஒரு அடுக்குன்னு வச்சுக்கோ. சரியா? அடுக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. அப்போ இது மேல நான் வந்து என்ன பண்ணேன், இந்த பேனா மேல நான் என்ன பண்ண ஒரு விசையை நான் கொடுக்குறேன். இந்த பேனா மேல என்ன பண்றேன், ஒரு விசையை நான் இந்த பக்கம் கொடுக்குறேன். சரியா? விசையை நான் இந்த பக்கம் கொடுக்குறேன். சரியா? அப்ப விசை செயல்படாம இருக்குது இல்லையா? விசை செயல்படாம வந்து பார்த்தோன்னா ஒரு மாசு இருக்கும். விசை செயல்படாம ஒரு அடுக்கில் உள்ள நிறை இருக்கும். சரியா? அந்த நிறை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறைன்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, இப்போ ரெண்டு பிளாக் இருக்குதா தம்பி? இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக், 2 பிளாக். இந்த கை ஒண்ணு, இந்த கை ஒண்ணு இப்படி இருக்குது. ஓகே, அப்ப இது மேல நான் விசை கொடுக்கும்போது என்ன ஆகுது? இது சைலண்டா இருக்கா? அப்ப இது வந்து சைலண்டா இருக்குதுன்னா என்னது? அடியில வந்து பார்த்தா ஒரு உராய்வு விசை காரணமா இது என்ன ஆகுது? அப்படி நின்றுட்டு இருக்கு. ஆமாவா? அப்ப கிடைமட்ட உராய்வு விசை கொண்ட ஒரு அடுக்கை என்ன பண்ணணும்? தேர்ந்தெடுக்கணும். அதுதான் அது என்னுடைய டார்கெட் பிளாக் அப்படின்னு டார்கெட் பிளாக்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப என்னது? கிடைமட்ட உராய்வு விசை கொண்ட அடுக்கை தேர்ந்தெடுத்தல். அடுக்கை என்ன பண்ணணும்? தேர்ந்தெடுத்தல். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டார்கெட் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டார்கெட் பிளாக்னு சொல்லுவாங்க. அது டார்கெட் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இதுக்கும் இந்த m2க்கும் m1க்கும் நடுவுல வந்து போனா ஒரு உராய்வு விசை செயல்படுமா? ஆமா தானே? அப்ப அந்த உராய்வு விசைக்கு நம்ம என்ன பண்ணணும்? வரையறுக்கப்பட்ட உராய்வு விசை கண்டுபிடிக்கணும். ஓகே, m1 மற்றும் m2விற்கு இடையே உள்ள வரையறுக்கப்பட்ட உராய்வு விசையை கண்டறிதல். உராய்வு விசையை என்ன பண்றது? கண்டறிதல். சரியா? ஓகேவா? அதுக்கடுத்தது மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கேன், அதிகபட்சமான. சரியா? அது அதிகபட்ச முடுக்கத்தை கண்டறிதல். அதிகபட்ச முடுக்கத்தை கண்டறிதல் எதுக்கு அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிளாக் இருக்கு இல்லையா, அதாவது டார்கெட் பிளாக் இருக்கு இல்லையா, அந்த டார்கெட் பிளாக் மீது செயல்படக்கூடிய, அதாவது வந்து பார்த்தா தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுக்கின் மீது செயல்படும் முடுக்கத்தை கண்டறிதல். அதாவது மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் சொல்லுவாங்க. சரியா? முடுக்கத்தை கண்டறிதல். சரியா? முடுக்கத்தை என்ன பண்ணணும்? கண்டறிதல். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாரு. இப்போ இதுதான் வந்து பண்ணா என்னோட செலக்டிவ் பிளாக். இது வந்து பண்ணா செயல்படுதுன்னா இது என்னது? இதுக்கு கீழே வந்து பண்ணா உராய்வு விசை இங்க இருக்குமா? ஆமாவா? இதான் வந்து பண்ணா என்னது? பரப்பு கூட இருக்கக்கூடிய உராய்வு விசை தான் m1. சரியா? இதான் m1 தான் வந்து என்னுடைய டார்கெட் பிளாக். சரியா? அப்ப இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இங்க எனக்கு என்ன இருக்கும்? உராய்வு விசை வந்து பண்ணா f லிமிட் செயல்படுமா? f லிமிட்னு சொல்லி செயல்படுமா? அடடா, f லிமிட் அப்படின்னு சொல்லி செயல்படுமா? அப்ப இதுக்கு எப்படி முடுக்கத்தை கண்டறியலாம்? எப்படிப்பா?
அப்ப ஏ மேக்சிமம். ஓகே, அப்ப அதிகபட்ச முடுக்கம் என்பது எதுக்கு சமமா இருக்கும்னு பார்த்தோம்னா, ஓகே, எஃப் லிமிட் டிவைடட் பை செலக்டிவ் மாஸ். செலக்டிவ் மாஸ் m1. சரியா? டார்கெட் மாஸ். சரியா? தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறைக்கு சமமா இருக்கும். புரியுதா? ஓகேப்பா. ஓகே, அதுக்கு அடுத்தது பாரு, நாலாவது படிநிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெயிட் 1 minute. நாலாவது படிநிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இரண்டு அடுக்குகளுக்கும் ஓகே, இரண்டு அடுக்குகள் மீதும் செயல்படும் விசையை கண்டறிதல். விசையை என்ன பண்ணணும்? கண்டறிதல். சரியா? எப்படி கண்டறியலாம் பாரு. எப்படி கண்டறியலாம்? which mean F maximum is equal to total mass into acceleration. அப்ப மொத்த நிறை m1 plus m2 into அப்ப A maximum சொல்லலாமா? சொல்யூஷன் போது A maximum சொல்லலாம். ஓகேவா? சொல்யூஷன் புரியுதா? இப்போ எங்க பாரு, இப்போ நான் கொடுக்கக்கூடிய விசை என்பது, அப்ப நம்ம வந்து பண்ண ஆரம்பத்துல இது வந்து 2 பிளாக் இருக்குதா, இது ஒரு பிளாக் இருக்குது. இந்த பிளாக் மேல F ன்ற ஒரு ஃபோர்ஸ் செயல்படுது, இங்க F மேக்ஸிமம் சொல்லிருக்குது. சரியா? அப்ப கொடுக்கப்பட்ட விசை, இது வந்து பண்ணா அது மீது செயல்படக்கூடிய மொத்த விசை. சரியா? கொடுக்கப்பட்ட விசையை விட ஓகே, அதன் மீது செயல்படக்கூடிய மொத்த விசை என்பது அதிகமாக இருந்தால் அதனுடைய முடுக்கம், சரியா, ரெண்டு பாக்ஸுக்கும் சேர்த்து என்ன பண்ணும்? ஒரே முடுக்கத்தை பெற்றிருக்கும். என்னது? 2 பாக்ஸும் சேர்த்து என்ன பண்ணும்? ஒரே முடுக்கத்தை பெற்றிருக்கும். அதாவது எப்படி பெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, acceleration is equal to net force, அதாவது மொத்த விசை டிவைடட் பை மொத்த நிறைக்கு சமமா இருக்கும். சரியா? இங்க நெட் ஃபோர்ஸ்னு எழுதிட்டா மொத்த விசை டிவைடட் பை மொத்த நிறை. சரியா? ஓகே, அதுக்கு அடுத்தது பாரு, ஃபோர்த், இது ஃபிஃப்த். ஆறாவது பாயிண்ட் என்னன்னா வச்சுக்கேன், நான் கொடுத்த விசையை விட, சரியா, அதன் மீது செயல்படும் விசையை விட கொடுக்கக்கூடிய விசை வந்து அதிகமா இருந்துச்சுன்னா, m1க்கும் m2க்கும் என்ன இருக்கும்? தனித்தனியான விசை செயல்படும். இது வந்து m1, இது m2னா இதன் மீது செயல்படக்கூடிய முடுக்கம் a1, இதன் மீது செயல்படக்கூடிய முடுக்கம் a2. இதுதான் வந்து பண்ணா படிநிலைகள். இதுதான் என்னது? படிநிலைகள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டக்குன்னு சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? செலக்ட் டார்கெட் பிளாக் கண்டுபிடிக்கணும். டார்கெட் பிளாக் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்ப்பா? அதோடைய முடுக்கத்தை, அதாவது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய உராய்வு விசையை கண்டுபிடிக்கணும். விசையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அதோடைய முடுக்கத்தை கண்டுபிடிக்கணும். முடுக்கத்துக்கு அப்புறமா அதோடைய ஒட்டுமொத்த விசை, ஓகே, அதன் மீது செயல்படக்கூடிய விசை. அதுக்கப்புறமா அப்படியே அடுத்த ஸ்டெப் போய்க்கலாம். அடுத்த ஸ்டெப்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். சரியா? மோஸ்ட்லி 4 ஸ்டெப்போட என்ன பண்ணிடும்? ஆன்சர் முடிகிற மாதிரி தான் இருக்கும். எப்பயுமே 4 ஸ்டெப்போட ஆன்சர் முடிகிற மாதிரி தான் இருக்கும். இதை வச்சு நான் சம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், பார்க்கலாம். சரியா? இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது முந்தைய வருட வினாக்கள் தான் இது எல்லாமே. சரியா? ஒரு பொருளின் நிறை m ஆனது கேபிட்டல் M கொண்ட பொருளின் மீது வைக்கப்பட்டுள்ளது. ஓகே, M ஆனது கேபிட்டல் M ஸ்மால் M கொண்ட M கொண்ட பொருளின் மீது வைக்கப்பட்டுள்ளது. நிறை M ஸ்மால் M வந்து பண்ணா M மேல கேபிட்டல் M மேல வச்சிருக்காங்களாமா. மேலும் இவை இரண்டும் வலுவழுப்பான கிடைமட்ட தளத்தில் வைக்கப்பட்டுள்ளதாமா. என்னது? கிடைமட்ட தளத்துல வைக்கப்பட்டிருக்காமா. ஓகே, மேலும் M மற்றும் கேபிட்டல் M ஆகியவற்றுக்கு இடையே உள்ள உராய்வு குணகம் μs எனில், உராய்வு குணகம் இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய உராய்வு குணகம் என்னன்னு சொல்லிட்டான்? இது ரெண்டுத்துக்கு இடையே உள்ள உராய்வு குணகம் என்னன்னு சொல்லிட்டான்? μs அப்படின்னு சொல்லிட்டான். சரியா தெரியல. இது ரெண்டுத்துக்கு இடையே இருக்கக்கூடிய உராய்வு குணகம் எவ்வளவு அப்படின்னா μs அப்படின்னு சொல்லிட்டான். என்னது? μs எனில் அதனுடைய அதிகபட்ச விசை என்ன? ஓகே, அப்ப இங்க இருந்து டார்கெட் பிளாக் கண்டுபிடிச்சோமா? இங்க பாரு, இப்ப வந்து பண்ணா வச்சுக்கேன், நான் இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன் தம்பி. என்னது? இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன்? இப்படி உட்காந்துருக்கேன். உட்காந்துருக்கும் மேல வந்து எதுவும் நகருது, நான் என்ன பண்ணுவேன்? மேல இருந்து என்ன பண்ணுது? இந்த டைரக்ஷன்ல நகருது. ஒன்ன பார்த்தன மாதிரி என்ன பண்ணுது? நகருது. சரியா? நகரும்போது நான் மேல இருந்து பார்க்கும்போது அப்படியே என்னோட கண்ணு இப்படியே போயிட்டு கீழே விழுந்துச்சு. அப்படிதானே வரும்? கீழே விழுந்துச்சா? அப்ப இது இந்த பக்கம் போகுதுன்னா, நான் இப்படி பாக்குறதுன்னா இதோட உராய்வு விசை எந்த பக்கம் செயல்படும்? ஆக்சுவலி இந்த பக்கம் என்னுடைய உராய்வு விசை செயல்படுமா? புரியுதா? இந்த பக்கம் தானே என்னோட உராய்வு விசை செயல்படும். நான் பார்க்கறது இப்படி இருக்குன்னா எனக்கு பின்னாடி பக்கம் என்ன ஆகும்? உராய்வு விசை செயல்படும். எனக்கு பின்னாடி பக்கம் என்ன பண்ணும்? உராய்வு விசை எப்படி செயல்படாதா? கண்டிப்பா என்ன பண்ணும்? செயல்படும். சரியா? அப்ப என்னோட டார்கெட் பிளாக். சரியா? தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறை என்பது என்னது?
தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேபிட்டல் எம் தான் வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஏன்னா விசை செயல்பட உராய்வு விசை வந்து பண்ணானது கிடைமட்டமாக உராய்வு விசை செயல்படக்கூடிய பிளாக் இதுதான். எம் என்ன பண்ணியிருக்கேன், நான் தேர்ந்தெடுத்திருக்கேன்ப்பா. என்ன பண்ணியிருக்கேன், எம் நான் என்ன பண்ணியிருக்கேன், தேர்ந்தெடுத்திருக்கேன். புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு? அப்ப என்ன பண்ணலாம், அதுக்கு அடுத்தது என்ன, எஃப் லிமிட் கண்டுபிடிக்கணுமா? செகண்ட் ஸ்டெப் என்னது, எஃப் லிமிட் கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கு முதல்ல நான் செங்குத்து விசையை நான் கண்டுபிடிக்கணும்டா. ஓகே, கேபிட்டல் எம் மீது செயல்படக்கூடிய செங்குத்து விசை என்னவா இருக்கும், கேபிட்டல் எம், இது ஸ்மால் எம். அப்ப இதன் மீது செயல்படக்கூடிய செங்குத்து விசை அப்படின்னு எதுக்கு சமமா இருக்கும்பா, எதுக்கு சமமா இருக்கும், எம்ஜிக்கு சமமா இருக்குமா? கேபிட்டல் எம்ஜியா ஸ்மால் எம்ஜியா? ஸ்மால் எம்ஜிக்கு சமமா இருக்குமா? அதானே இங்க சொல்லி கொடுத்தேன் ஃபர்ஸ்ட்ல. ஆமா தானே? அப்ப இங்க பாரு எங்கடா இதன் மீது செயல்படக்கூடிய விசை என்பது எனக்கு எதுக்கு சமமா இருக்கும், M1Gக்கு சமமா இருக்குமா, M2Gக்கு சமமா இருக்குமா? இது வந்து கேபிட்டல் எம், ஸ்மால் எம். இதன் மீது செயல்படக்கூடிய செங்குத்து விசை என்பது MGக்கு சமமா இருக்குமா, MGக்கு சமமா இருக்குமா? சொல்ற விஷயம் புரியுதா? MGக்கு சமமா இருக்கும். அப்ப எஃப் லிமிட் இஸ் ஈக்குவல் டு μs இன்ட்டு n. μs இன்ட்டு n. அப்ப μs mg என்னது, ஸ்மால் mg. ஓகேவா? கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, மூணாவது ஸ்டெப் என்ன என்ன அப்படின்னா அதோடைய முடுக்கத்தை கண்டுபிடிக்குது. முடுக்கம் அது ஏ மேக்ஸிமத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப நான் எஃப் லிமிட் டிவைடட் பை மாஸா, எஃப் லிமிட் டிவைடட் பை மாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறையா. அப்ப இங்க எஃப் லிமிட் என்னது, மியூஎஸ் ஸ்மால் எம்ஜி டிவைடட் பை தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறைந்தது நான் கேபிட்டல் எம். அதுக்கடுத்த நாலாவது ஸ்டெப் அதோட அதிகபட்ச விசையை கண்டறிதல். அப்ப எஃப் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, என்ன போதும் ஈஸி, M1 ஸ்மால் எம் பிளஸ் கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு, அதானே, ஸ்மால் எம் பிளஸ் கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு முடுக்கத்தோட மதிப்பு என்னப்பா, முடுக்கத்தோட மதிப்பு மியூஎஸ் ஸ்மால் எம்ஜி டிவைடட் பை கேபிட்டல் எம். இதுதானே ஆன்சர். இதுதான் வந்து என்னுடைய ஆன்சர். இதுதானது என்னுடைய ஆன்சர். புரிஞ்சுச்சா? இதுதான் வந்து என்னுடைய ஆன்சர். ஓகே, அதுக்கு அடுத்தது பாரு, பொருள்கள் ஆனது படத்தில் காட்டியுள்ளவாறு கொடுக்கப்பட்டுள்ளது எனில் மொத்த விசை என்பது என்ன? இங்க பாரு. இப்போ நான் இந்த இடத்துல நான் இங்க உட்காந்துருக்கேன், இந்த இடத்துல நான் பண்ணிருக்கேன், நான் உட்காந்துருக்கேன். சரி, நான் இப்போ ரெஸ்ட்ல இருக்கேன். அப்ப கீழே எது ஆகுது அப்படின்னு நகர்ந்துட்டே போகுது. இப்படி நகர்ந்துட்டு போகுது. கீழே எது என்ன பண்ணுது, இந்த பக்கம் நகர்ந்துட்டு போகுதுன்னா அப்போ உராய்வு விசை என்பது எதுக்கு, இப்ப எங்க நான் இதான் டார்கெட் பிளாக்கா நான் இங்க எது எடுக்கணும், தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறைய நான் இங்க என்ன எடுக்கணும்னா M2 எடுக்கணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறைய நான் என்ன எடுக்கணும்னா M2 எடுக்கணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறை என்பது இங்க என்னன்னு பார்த்தோன்னா என்னது, என்னுடைய M2 தான் வந்து பண்ணா என்னோட தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறை. ஓகே, தேர்ந்தெடுத்துட்டேன். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணும், எஃப் லிமிட்டை கண்டுபிடிக்கணுமா? அப்ப இது இந்த பக்கம் போகுதுன்னா என்னுடைய லிமிட் அப்படின்றது எந்த பக்கம் இருக்கும், இதுக்கு இந்த டைரக்ஷன் இருக்குமா? இந்த பக்கம் விசை செயல்படுதுப்பா. அதாவது வந்து பண்ண பாரு, இந்த பக்கம் வந்து என்னது விசை செயல்படுதுன்னா எனக்கு உராய்வு விசை என்பது எந்த பக்கம் இருக்கும், இந்த டைரக்ஷன் உராய்வு விசை இருக்குமா? ஆமா, உராய்வு விசை இருக்குமா? அப்போ உராய்வு விசை என்பது என்னவா இருக்குங்க, இங்க எஃப் லிமிட் அப்படின்றது என்னவா இருக்கும்பா, எஃப் லிமிட் இஸ் ஈக்குவல் டு இது மேல செயல்படக்கூடிய உராய்வு விசை எவ்வளவு, M2Gயா? இதன் மீது செயல்படக்கூடிய உராய்வு விசை எவ்வளவு, M2Gயா? இதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறை. ஆமாவா? அப்ப என்னது, இங்கதான் உராய்வு விசை செயல்படுது. இங்கதான் என்னது உராய்வு விசை செயல்படுது. அப்ப மியூஎஸ் M2G டிவைடட் பை M2. அப்ப M2 கேன்சல் ஆயிடுச்சு. ஆன்சர் என்னாச்சு, μsg மட்டும் வந்துச்சு. அதுக்கப்புறம் மூணாவது நான் ஏ மேக்ஸிமம் கண்டுபிடிக்குது. அப்ப ஏ மேக்ஸிமம் என்னது, μsg டிவைடட் பை என்ன, தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறை எவ்வளவு, M2. அதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறை எவ்வளவு, M2. புரிஞ்சா? எஃப் லிமிட் கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் லிமிட் இதுதான். சரியா? சாரி, இது என்னது எஃப் லிமிட். ஓகே, மியூஎஸ் M2G. நான் இன்னைக்கு இவ்வளவு லோட் ஆகுது, M2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் மியூஎஸ்ஜின்னு சொல்லிட்டு வந்துடும். இது என்னது என்னோட முடுக்கம். சரியா? அதுக்கப்புறம் என்னோட என்னது மொத்த விசை என்பது என்ன இருக்கும், M1 + M2 இன்ட்டு மியூஎஸ்ஜின்னு இருக்கும். இதுதான் வந்து என்னோட ஆன்சர். இதுதான் என்னது உச்ச மொத்த விசை என்பது அர்த்தம். இதுதான் என்னுடைய மொத்த விசை. ஓகேவா? அதுக்கடுத்தது கடைசி கொஸ்டின். F = 15 நியூட்டன். இதோட மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லிட்டான், 15 நியூட்டன் சொல்லிட்டாங்கப்பா. இதோட மதிப்பு எவ்வளவு, 15 நியூட்டன் சொல்லிட்டான். விசையானது 5 கிலோகிராம், என்னது 5 கிலோகிராம் நிறையின் மீது செயல்படுகிறது எனில், விசை வந்து 5 கிலோகிராம் நிறையின் மீது செயல்படுகிறது எனில் 5 மற்றும் 10 kg மீது நிறைகள் மீது செயல்படும் முடுக்கம் என்னன்னு கேட்கலாம். ரெண்டுத்துக்கும் சேர்த்து என்ன முடுக்கம் செயல்படும் சொல்லிட்டு கேட்கலாம். ஓகே, ரொம்ப ஈஸிடா தம்பி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், செலக்ட் எந்த பிளாக்கிங் பாரு, 10 கிலோகிராம் தான் என்னோட டார்கெட் பிளாக். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10 கிலோகிராம். புரிஞ்சா? 10 கிலோகிராம் ஏன் எடுக்கன்னு புரிஞ்சா?
புரிஞ்சிருக்கும். 10 கிலோகிராம் நான் எடுக்கிறேன். இது 10 கிலோகிராம் எடுக்கிறேன். இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன், எஃப் லிமிட் எடுக்கிறேன். எஃப் லிமிட் கண்டுபிடிக்கனா இங்கே தான் வந்து பண்ணால் செயல்படுது. மியூஎஸோட மதிப்பு எவ்வளோப்பா, மியூஎஸோட மதிப்பு எவ்வளோ 0.4. இது மீது செயல்படக்கூடிய இது M2 மீது செயல்படக்கூடியது எவ்வளோ 50. ஆமாம் தானே, 50 நியூட்டனா, 50 நியூட்டன் வந்து mg செயல்படும். அப்போ 50, அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ 4 5 20 நியூட்டன் வந்து பார்த்தா என்னது எஃப் லிமிட்டு. அதுக்கப்புறம் முடுக்கத்தை நான் ஒட்டுமொத்த முடுக்கத்தை கண்டுபிடிக்கணும். முடுக்கம் என்னது 20 டிவைடட் பை நிறை என்ன, தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறை 10. அப்போ இதன் மீது செயல்படும் ஒட்டுமொத்த முடுக்கம் வந்து 2 ms/-1. அவ்வளோதான், ஈஸி டாடி. ஒட்டுமொத்தமாக செயல்படக்கூடியது வந்து பார்த்தா எவ்வளோ, ஒட்டுமொத்தமாக செயல்படக்கூடிய முடுக்கம் என்பது வந்து பார்த்தா எவ்வளோ 2 ms/-1. இதன் மீது செயல்படக்கூடிய முடுக்கமும் இதன் மீது இது மேலே எவ்வளோ செயல்படும், இது மேலே எவ்வளோ செயல்படும் 1 ms/-1, இதில் 1 ms/-1 செயல்படும். அவ்வளோதான் ஆன்சர். சரியா? இதுலயும் உனக்கு டவுட் இருக்குதுன்னா இங்க பாரு, இன்னமும் நான் உனக்கு கால்குலேட், இன்னமும் இதுல வந்து உனக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நான் என்ன கால்குலேட் பண்ணி காட்டான் பாரு. அதுக்கடுத்து என்னது எஃப் மேக்ஸிமம் கண்டுபிடிக்குமா. எஃப் மேக்ஸிமம் என்னது 15 × 2, அப்போ எவ்வளோ 30 நியூட்டனா. ஓகே, இது என்னது நான் கொடுக்கப்பட்ட விசை. சரி, இதன் மீது செயல்படுறது மொத்த விசை. அப்போ கொடுக்கப்பட்ட விசையை விட, சரியா, கொடுக்கப்பட்ட விசையை விட மொத்த விசை அதிகமா இருந்துச்சுன்னா, மொத்த விசை அதிகமா இருந்துச்சுன்னா என்னது ரெண்டத்தின் மீது ஒரே முடுக்கம் செயல்படும் சொல்லிட்டு அந்த படிநிலைகள்ல சொன்னா அப்ப என்னது acceleration is equal to, அப்ப ஏன் இருந்ததுனாது ஒட்டுமொத்த என்னடா இங்க 15 நியூட்டன்னா இங்க பாரு, இதன் மீது செயல்படுறது 15 நியூட்டன், இதன் மீது செயல்படுறது எவ்வளவு 30 நியூட்டன் இங்க செயல்படும். 30 நியூட்டன் என்ன பண்ணும், இந்த டைரக்ஷன்ல செயல்படும்டா தம்பி. புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு? சரியா? அப்போ மொத்த விசை என்பது எவ்வளவு, மொத்த விசை வந்து பார்த்தா எவ்வளவு 15 எவ்வளவு மொத்த நிறை 15. அப்போ 15 கேன்சல் ஆயிடுச்சா? ஏன்னா எது பக்கத்துல விசைகள் செயல்படுது, இந்த பக்கம் 30 நியூட்டன், இந்த பக்கம் 30 நியூட்டன், 15 நியூட்டன் செயல்படுது. அப்ப என்ன ஆகுது ரெண்டுமே எது திசையில இருக்குனால ரெண்டுமே கேன்சல் பண்ணிக்குமா, ஒன்னொன்னு கேன்சல் பண்ணிக்கும். அப்போ 15 நியூட்டன் 30ல 15 போச்சுன்னா எவ்வளவு 30 - 15 சமம் 15 நியூட்டன். அதானே, கரெக்ட் தானே? 15 நியூட்டன் டிவைடட் பை எவ்வளவு ஒட்டுமொத்த நிறை 10 + 5 எவ்வளவு 15. அப்போ கேன்சல் பண்ணா எவ்வளவு 1 ms/-2, 1 m/s². தட் இஸ் த ஆன்சர். இவ்வளவுதான் ஆன்சர். சரியா? இது வந்து ரொம்ப 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 சுலபமானது. ரொம்ப 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 எப்படி இருக்கும், ஈஸியா இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோ. ஓகேடா கைஸ். சரியா? ஸோ ப்ராப்பராக பண்ணுங்க. பாய். ஸோ இன்னைக்கு இதோடைய வந்து நியூட்டன்ஸ், அதாவது நியூட்டனின் இயக்க விதிகள் நினைச்சு என்னோட கதம் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட இதுக்கு மட்டுமே நான் 5 நாட்கள் எடுத்திருக்கேன். 5 நாள் வந்து பண்ணா நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஓகே, முதல் நாள்ல வந்து பார்த்தோன்னா நிறைய 52 ஸ்லைடு எடுத்து வச்சிருப்பேன். 52 ஸ்லைடு அவ்வளோ கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஆனால் டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும். நான் எடுத்து வச்சிருக்க கொஸ்டின்ஸு நான் சொல்றது வந்து கொஞ்சம் ஸ்பீடா சொல்ற மாதிரி இருக்கும். அதனால டியூரேஷன் வந்து கம்மியாகுது. அதுதான் காரணம். ஓகே, ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தா, ரெண்டாவது நாள்ல வந்து பார்த்தா புள்ளி பிளாக் சம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்து வச்சிருப்பேன். மூணாவது நாள் ஆமா புள்ளி பிளாக் சம்ஸு. அது அப்புறமா வந்து பண்ணா சூடோ ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. சூடோ ஃபோர்ஸ்னா என்னதுப்பா, அதாவது புள்ளி பிளாக் சம்ஸ். அதுதான் நிறைய எக்கச்சக்கமான கொஷின்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட இதெல்லாம் மட்டுமே இந்த லெசன் மட்டும் நம்ம மினிமம் 50 கொஷின்ஸ் ஆச்சு. ஓகே, குறைந்தபட்சம் 50 to 60 கொஷின் ஆச்சு நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த லெசனுக்கு நான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பா தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு பயன்படும் வகையில இது இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். கண்டிப்பா பயன்படும். சரியா? ஓகேடா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு டே 18 முடிஞ்சிச்சு. 19 20 இந்த 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன்னா வட்ட இயக்கத்தை நான் முடிச்சிடுவேன். ஓகே, வட்ட இயக்கத்தை என்ன பண்ணிடுவேன் முடிச்சிடுவேன். அதாவது சர்க்குலர் மோஷன்ஸ் அந்த லெசனை முடிச்சிடுவேன். நல்ல கண்டென்ட் வரையும் உங்களுக்கு நான் கொண்டு வரேன். ஓகே, டாடா, பை, see you.